இன்னைக்கு டெட் எக்ஸாமில் உள்ள ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபேக்டரைஸ் 2x² + 15x - 27. ஸோ இது காரணிப்படுத்துகப்படி 2x² + 15x - 27க்குள்ளே ஃபேக்டரைசேஷன் என்னென்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x² + 15x - 27 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஜென்ரலாகவே இது நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + c = 0 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம இப்போ டி ஃபேக்டர் ஆர் ஐ ஃபேக்டர் உங்களுக்கு எது நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதுபடி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் டி ஃபேக்டர் மெத்தட் படி எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், 54 - 54 ஆட் பண்ணால் இந்த 15 வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் மல்டிப்ளை பண்ணால் 54 அப்படின்னா, நம்ம இந்த ஏவோட பிளேஸில் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரையும் சேர்த்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 27 × 2 54. ஸோ அப்படி ரெண்டு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா 83 ரெண்டு நம்பர் எடுத்தால் மல்டிப்ளை 18 3 நீங்கள் இது நம்மளாக தான் போட்டு பார்க்கணும். இந்த டேபிள்ஸ் படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 18 × 3 அப்படின்னு போடும்போது 54 கிடைக்கும். ஆட் பண்ணும்போது நமக்கு 15 வரணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், -3 எடுக்கிறேன். ஸோ 18 - 3 இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -54 கிடைக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி நம்ம கொடுத்துருக்க சம்மில் 2x² இந்த 15 தான் எப்படி எழுத போகிறோம், 18x - 3x - 27 = 0 அப்படின்னு எழுத போகிறோம். ஸோ அப்போ இந்த டேர்ம்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு 2xஐ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஃபஸ்ட் டேர்மில் ஒரு x இருக்கும், செகண்ட் டேர்மில் 2xஐ வெளியில் எடுத்தாச்சு, therefore 9 இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு -3 இது நம்மளாக தான் கெஸ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து எதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபேக்டர் வெளியில் எடுக்கிறதுக்கு சேமாக கிடைக்கிற மாதிரி நம்பர்ஸாக பார்த்து எடுக்கிறோம். ஸோ 3ஐ வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், x மைனஸ் ஒரு -3 தான் வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ அப்போ x ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் என்னன்னா எக்ஸ் அதாவது 2xஐ வெளியில் எடுத்தோம், ரிமைனிங் என்ன இருக்கும், x + ஒரு 9 கிடைச்சிது. செகண்ட் டேர்மில் ஒரு -3ஐ வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேயும் x + 9 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் சேமாக கிடச்சிருச்சு. ஸோ அது ஒரு ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிறோம். அண்டு ரிமைனிங் இந்த ரெண்டு டேர்மையும் சேர்த்து இது ஒரு ஃபேக்டராக எழுத போகிறோம், 2 டைம்ஸ் ஆஃப் x - 3. ஸோ அப்போ the factors are x + 9ங்கிறது ஒரு ஃபேக்டர் and 2x - 3ங்கிறது another one factors. That's all.